ஏப்ரல் 1 அன்னைக்கு சென்சாரில் படம் பார்த்தாங்க. சென்சார் போர்டு எல்லோரும் விளையாட்டுக்கு ஏமாற்றுவாங்க. ஏப்ரல் 1 அன்னைக்கு அந்த சென்சார் போர்டு உண்மையாகவே ஏமாத்திடுச்சு. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு. ஒரு 1 hour ஆஃப் மீட்டிங். அண்ட் ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக வாங்காது, யூஏ வாங்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. எவ்வளோ அட் த மோஸ்ட் மேக்ஸிமம் போனாலும் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போனாலும் வாங்குன்ற ஒரு நம்பிக்கை ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஆரம்ப பாயிண்ட் ஏலே இருந்தது. அதனால தான் நான் இதுக்கு ஆரம்பத்துலேயே தமிழில் பேர் வைக்காமல் இங்கிலீஷில் பேர் வச்சேன் மெட்ரோல். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் ஆனால் ரெஃப்யூஸ் ஆகுன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் அது ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கான காரணங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒரு 1 hour மீட்டிங் போச்சு எங்களுக்கும் சென்சார் போர்டுக்கும் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம். என்ன சொல்கிறது, அழுது தான் வெளில வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் எனக்கு சொல்லலை, ஏன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டால் செயின் அடிக்க சொல்லித்தரீங்க. ஒரு படத்தில் ஒரு வில்லனோ இல்லை ஹீரோவோ எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒரு படத்தில் காமிச்சாலும் உங்களுக்கு தெரியாததே கிடையாது. ஸோ எந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் ஒரு படத்தில் அந்த கேரக்டரோட பேக்ரவுண்டை டீட்டெயிலாக சொல்லணும். சின்ஸ் த பேக்ரவுண்ட் இஸ் யூஸிங் ஃபார் த ஸ்டோரி. எனக்கு படத்தில் செயின் ஸ்நாச்சிங் வந்து ஸ்டோரி இல்லைனாலும் ஸ்டோரி ட்ராவல் பண்ணிட்டு போகிற ட்ராக்கே அதுதான். அப்போ நான் ஒரு செயின் ஸ்நாச்சிங் காட்டுறேன் அப்படின்னா அந்த செயின் ஸ்நாச்சிங் எப்படி பண்ணுவாங்க, அந்த செயின் ஸ்நாச்சிங் எதனால் பண்ணுவாங்க, அந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவங்களோட மென்டாலிட்டி என்ன, வாட் ஆர் த பிளான்ஸ் டுவர்ட்ஸ் செயின் ஸ்நாச்சிங், அவங்க மாட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்க யோசிக்கிறத நான் வச்சாதான் அவங்க இதெல்லாம் பண்ணுறான், சேஃபாக பண்ணுறான், தைரியமாக பண்ணுறான் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லணும். அது காட்டாமல் சும்மா செயின் ஸ்நாச்சிங் பைக்கில் வந்தாங்க, செயின் அடிச்சாங்க, போனாங்க அப்படின்னா நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. அது அப்படி அவ்வளோதான். டெய்லி யூடியூப்பில் அந்த வீடியோலாம் இருக்குது. அது நம்ம யூடியூப் பார்த்துட்டு போகலாம், பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ படத்துக்குள்ளே தேட்டரில் வந்து உட்காரும்போது ஹவு த செயின் ஸ்நாச்சிங் இஸ் ஹேப்பனிங், ஐ வாண்ட் டு ஷோ தட். செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட ஐடியாஸ் என்ன, அவங்களோட பிளான்ஸ் என்ன, அதெல்லாம் நான் காமிச்சாதான் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க வெளியில் போகும்போது இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்தமாரி நம்ம போகக்கூடாது, இப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் அன் அவேர்னஸ். அதை விட்டுட்டு நான் மெசேஜாக பேசிகிட்டு இருக்க முடியாது. இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் அன் அவேர்னஸ். ஐம் ஷோயிங் எ க்ரைம். இட்ஸ் அ க்ரைம் த்ரில்லர். க்ரைம் த்ரில்லரில் க்ரைமையும் த்ரில்லரையும் டீட்டெயிலாக காமிச்சு தான் ஆகணும், காமிக்காமல் பண்ண முடியாது. அண்ட் அதனால ஒரு ரீசன் வி குடோன்ட் அக்செப்ட் இட். ஆஃப்டர் தட் இன்னொரு ரீசன் சொன்னாங்க, வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. படம் பார்த்தா நீங்களே ஃபீல், வயலன்ஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, வயலன்ஸ் இருக்குது. பட் எதுவும் இந்த படத்தில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத வயலன்ஸ், பயங்கரமான வயலன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணி ஃபைட்லாம் எடுக்கிறதுக்குலாம் காசுலாம் கிடையாது. ஸோ அதனால் வயலன்ஸ் இருக்குது. பட் ஸ்டோரிக்கு என்ன தேவையோ தான் சொன்னேன், தீயவை அழிவதற்காக மட்டுமே வன்முறையை பயன்படுத்தியிருக்கிறோம். மற்றபடி அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் 1000 தான் இருந்தாலும் சென்சார் போர்ட் இஸ் அன் விங் ஆஃப் அன் கவர்மெண்ட். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது. ஸோ அதனால தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு வி வென்ட் ஃபார் ரிவைசிங் கமிட்டி. ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு என்ன பிரச்சனைனா, நான் இன்றைக்கி பார்க்குறேன்னா ஒரு 10 நாள் கழிச்சு ரிவைசிங் கமிட்டியில் உடனே படம் பார்த்தாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. 50 நாள் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. 50 நாள் நான் எப்படி கடந்தன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். 50 நாள் என்கிட்ட காசு கொடுத்தவங்க கேட்கல என்கிட்ட, அதுதான் பிரச்சனை. கேட்டால் பரவாயில்ல, கேட்கல. இன்னும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே ஸ்கூல் ஜேகே சார் எப்போ உள்ள வந்தாரோ எனக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடச்சிருச்சு. பட் ஆனால் இருந்தாலுமே எதுக்கு தேவையில்லாத கஷ்டமாக இருக்குது. ஒரு கஷ்டம் வந்து காரணத்தோடு இருந்தால் பரவாயில்ல, தேவையே இல்லாத ஒரு கஷ்டமாக இருக்குது. அண்டு கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாங்கள் வயலன்ஸோ இல்லை ஹெவியான ஒரு விஷயம் காசு சம்பாதிக்கிறதுக்காக வயலன்ஸு ஃபைட்டு அதை எடுக்கலை. தேவை கதையில் அந்த பாயிண்ட்டுக்கு அது தேவை. அது தேவை இல்லைன்னா படம் நல்லா இருக்காது, அவ்வளோதான். ஏன்னா அதுதான், வேறு எதுவும் கிடையாது. எவ்வளோ கட்டு கொடுத்தாங்க, எவ்வளோ நிமிஷம் சீன் போடணும். ரிவைசிங் கமிட்டி போனோம். ரிவைசிங் கமிட்டி வாஸ் பிரசிடெட் பை கங்கையம்மன் சார் பார்த்தாரு. சின்ஸ் அவர் ஆல்ரெடி சினிமாவில் ரொம்ப நாளாக இருந்ததுனால ஈ குட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஸோ ஒரு படம்னா என்ன அப்படின்றத ஈஸியாக நான் சொல்லாமலே அவருக்கு அங்கே புரிஞ்சிச்சு. பட் சின்ஸ் இட் வாஸ் ரெஃப்யூஸ்ட் பை சென்சார் போர்டோட ரெஃப்யூஸ் ஆனதுனால நான் வந்து எனக்கு ஐ நீட் அன் யூஏ. இந்த படம் வந்து நான் எடுத்ததே வந்து 15 வயசுலேருந்து 23-25 வயசில் இருக்க இளைஞர்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் தான் டார்கெட் பண்ணி எடுத்தது. ஐ வாண்டட் அன் யூஏ. பட் ஆனால் கொடுத்துட்டாரு. வித்தவுட் கட்ஸ் நான் கொடுக்குறேன், இந்த படத்தை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சார் சொல்லிட்டார். இல்லை சார், யூஏ வேணும், பாதி படம் கட் ஆகிடும், நீங்கள் 1 hour தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாருமே அக்செப்ட் பண்ண முடியாது. நாங்கள் அடுத்து போனோம், ட்ரிபியூனல் போனோம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் கிடையாது, அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. இதில் என்னென்னா, எங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சார் வந்தாச்சு. எல்லாருமே படம் ரிலீஸ் வாஸ் லைக் எந்த படத்துக்கும் நடக்காத ஒரு கஷ்டப்படுற படத்துக்கு நடக்காத ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரொடியூசர் ஸ்ட்ராங்காக இருக்கார், ரிலீஸ் பண்ணுறவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது.
பட் எல்லாத்தையும் தாண்டி சென்சார்ன்ற ஒரு விஷயம் வந்து டோட்டலாக எங்களோட சுச்சுவேஷன்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே இது பண்ணிடுச்சு. பட் சென்சார் போர்ட் வந்து அவங்களோட வேலையை பார்த்து தான் ஆகணும். என்ன ப்ராப்ளம்னா அந்த வேலையை வந்து நம்ம எந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு. நான் ஒரு 4 நாள் முன்னாடி வெளியூர் போயிருந்தேன். அங்கே போகிறப்போ ஒருத்தர் என்னை பார்த்து கேட்குறாரு, ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறாங்களே, நான் நிறைய பிட் இருக்கா படத்தில் அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஐடியாலஜி தான் பிரச்சனை. பப்ளிக் ஏ சர்டிஃபிகேட்னா பிட் இருக்க படம் தான். கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது, வைலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் செகண்டரி தான், யாருக்கும் அது தெரியல. ஸோ அப்போ அதை ப்ரொமோட் பண்ண வேண்டிய வேலை வந்து என்னோட வேலையோ உங்களோட வேலையோ கிடையாது. அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது சென்சார் போர்டோட வேலை. சென்சார் போர்டு எப்படி ஏ கொடுத்துட்டு வெளில அனுப்பிச்சிடுறாங்க. போஸ்டரில் ஏ போடாமல் இருக்க முடியாது, எல்லாத்துலேயும் அதுலேயும் ஏ தான் போட்டிருக்கோம். ஏ போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வாட் தேர் திங்கிங் இஸ் இது வந்து பிட் இருக்குது படத்தில் அப்படின்னு நினச்சிடுறாங்க. அதுதான் ரொம்ப இன்னும் ஹர்ட்டிங்காக இருக்குது. இல்லை நாங்கள் அதுக்கு 4 பிட்டு வச்சுருக்கலாம் அப்படி தான் தோணுது. சீரியஸ்லி ரொம்ப டயர்டாயிடுச்சு. அந்த அவேர்னஸ் வந்து சென்சார் போர்ட் தான் க்ரியேட் பண்ணணும். நான் போய் எல்லாருக்கிட்டையும் பப்ளிக்கிட்ட என் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கே எனக்கு முடியல, அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது? ஸோ ஏன்னா பிட்டு படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும். ஏன்னா இதுக்கும் தருவாங்க, கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தருவாங்க, இந்த மாதிரியான விஷயத்துக்கும் தருவாங்க அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணால் இட் வுட் பி வெரி சேஃப் ஃபார் அஸ். ஏன்னா நீங்கள் வந்து நான் அடுத்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போதே நான் வந்து ஏவா யூஏவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸ்லீக்கி அண்ட் பிரச்சனையே இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குது, சேஃபர் ஜானர்ஸ்னு ஒன்று இருக்குது. சேஃபர் ஜானர், இந்த படம் என்ன பண்ணாலும் போட்ட காசு வந்துடும், இந்த படம் என்ன பண்ணாலும் நல்லது நடந்துடும் அப்படின்னு. அதுமாரியே எல்லாருமே அப்புறம் படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது கொஞ்சம் இதோட அவேர்னஸ் கொஞ்சம் வேணும். ஏ சர்டிஃபிகேட்னா இதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அது பீப்புளுக்கு போகணும். அது போச்சுன்னா மேபி ஃப்யூச்சரில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரலாம். ஏன்னா எங்கள் வீட்டிலே அப்படி தான் நினைக்கிறேன். இதுதான் பிரச்சனை. இட்ஸ் அ காமன் திங். அது நம்ம பப்ளிக்கை தப்பு சொல்ல முடியாது. இட்ஸ் ப்ராப்ளம் ஃப்ரம் தேர். என்னன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு போன படம் கட்டு இல்லாமல் வருது ஏ சர்டிஃபிகேட். ஒரு கட்டு கூட கிடையாது படத்தில். அதே படத்தை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு. அண்ட் ரெஃப்யூசிங் கமிட்டியில் வந்து சென்சார் போர்டு ஆர்ஓ உட்காந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி வந்து உட்காரலாம்? நான் எவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா நான் டிவி சென்சாருக்கே அப்ளை பண்ணல. இதுக்கப்புறமும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன்ஸ். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களை நம்பி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நடுவில் ஷோக்காலின்னு ரிப்பீட் ஆகிட்டே வரும். அதாவது வீட்டில் யாரோ திருட 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 அப்படின்னு கத்துற மாதிரி இருக்கும், ஆனால் யாரும்